கேட்ச் புடுறா போடு. சூப்பர் சூப்பர். செமையா இருக்குங்க ஏரியா. ரோடு வந்து பாத்தீங்கன்னா சும்மா சின்ன ரோடு தாங்க, உண்மை ரோடு மாதிரி தான் இருக்கும். ஆனா ஊர் வந்து உள்ள அல்டிமேட்டா இருக்கும். இன்னைக்கு என்ன இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டே 2ஓட மணிங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ப்ரெஷ் கூட பண்ணலங்க, இப்போ தாங்க அப்படியே எழுந்திரிச்சோம். மணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 ஆயிடுச்சு. 6:30 வந்துட்டு கிளம்பி கூக்காலில் இருக்க ஒரு பெரிய ஃபால்ஸுங்க, தூத்தூர்னு ஒரு ஃபால்ஸு, அந்த ஃபால்ஸ் தான் வந்துட்டு போகிறோம். முதல்ல நான் போயிட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறேங்க, கையில் பேஸ்ட் வச்சுட்ருக்கேன். சரி போக நான் நீங்கள் அப்படியே சொல்கிறேன். எல்லோரும் வந்துட்டு ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கிளம்பணும்னு. மடி மடி என்ன வாய் போகும்போது போட்டுக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் கவர் அந்த கவரில் எல்லாத்தையும் போடு. இவன் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். வேலையப்பார் வேலையப்பார். நான் தான் வந்துட்டு வித்தியாசிக்கிட்டு இருக்கேன். இவனு இங்கே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். விடிய கால போறோம்னு பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு விடிஞ்சிருச்சு. சாக்ஸை மட்டும் போட்டு கிளம்பிடுவோம். கிளம்பி வச்சு நாங்கள் வந்துட்டு எல்லாருமே எடுத்துட்டு, வண்டி இக்னிஷன் ஆகாதனால எல்லாம் வந்துட்டு ஜிலு ஜிலுன்னு இருக்குங்க. வெளியே கொஞ்ச நேரம் அப்படியே போடுறாடி, க்ளவுஸ் மட்டும் முடிச்சு. வழக்கம் போல் சன்ரைஸ்குள்ளே போகலான்னு நினச்சோங்க, பார்த்தா அதே மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு. லேட்டாகி போச்சு. பார்த்தீங்கன்னா சன்னே வெளியே வந்துருச்சு. இப்போ தாங்க எல்லாருமே கிளம்புறோம். சரியானது குளிருங்க, அதனால் க்ளவுஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சமைச்சில்லுன்னு இருக்குங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டே 2ஓட மார்னிங்கு. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டு கிளம்பி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி எங்கே போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா கூக்கால் போகிறோங்க. சரியான சில்லுங்க கை. இப்பயே கூக்கால இருக்க துத்தூர் ஃபால்ஸுக்கு வந்து கிளம்பிட்டோங்க. பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அரட்டாங்க வந்துருச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாலே வந்துட்டு தெரியும், செம ஜில்லுன்னு ஆகுது. நேற்று போன அதே ரூட்டு தாங்க வந்துட்டு இப்போயும் நம்ம போக போகிறோம். நைட்டு வந்துட்டு ரூம் இங்கே இருக்கனால அங்கேருந்து எவ்வளோ தூரம் நைட்டு ஓட்டிகிட்டு வந்தோம். மறுபடியும் வந்துட்டு அதே வழி தாங்க போக ஆரம்பிச்சிட்டோம். சரிங்க, நான் வந்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து உங்களுக்கு அவுட்டரில் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ரைட்டில் பார்த்தீங்களா பல்ல இழிச்சிக்கிட்டு சூரியன் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் இன்னும் அப்படியே தான் போயிட்டுருக்கோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சூரியன் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே கிளம்பிட்டோங்க. ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி விட்டாச்சு. நம்ம அப்படியே பின்னாடி வரட்டி போய் பிடிக்கிறது தான். அவங்க அப்பப்போ நின்றுறாங்க, அதனால வந்துட்டு நம்ம எதுவும் பண்ண முடியல. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரும் 3 பைக்கு தாங்க போயிட்டுருக்கோம் காலைங்காலத்தால். வேறு யாருமே வந்துட்டு போகல. நாங்கள் தான் வந்துட்டு கிளம்பி கொஞ்சம் விளாட ஃபால்ஸ் போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டுருக்கோம். ரோடு இங்கேக்குள்ளே தாங்க கொஞ்சம் மோசமாக இருக்கும். அங்கிட்டு பூம்பார் சைடு வந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ரைட் சைடில் பார்த்தீங்களா எப்படி அடிக்குதுன்னு, வெளிச்சமாக அடிச்சுட்டு வருதுங்க. வெயில் இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வருது. சன்ரைஸ் முன்னாடி கிளம்பணும்னு நினச்சாங்க, அப்புறம் பார்த்தோம்னா சன்ரைஸே ஆயிடுச்சு. முன்னாடி போகிறது வந்து பார்த்திங்கன்னா கேரளா வண்டி வால்க்ஸ்வேகன். இதோ பார்த்தீங்களா சன்ரைஸ் ஆரம்பித்து எப்படி இருக்குன்னு, செமலாக இருக்குங்க. நைட்டு பார்த்திங்கன்னா இதே ரூட்டில் தாங்க வந்தோம். செம த்ரில்லிங்காக இருந்துச்சு. த்ரில்லிங்னா எப்படி பெரிய பையன் அந்த மாதிரி இல்லைங்க. ஏதாவது மாடி ஈடு குறுக்க வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அது ஒன்று நம்ம ஹைட்டுக்கு மேலே இருக்கும், அதை சமாளிக்க முடியாது. அந்த பையன் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நான் ஒரு வியூ காட்டுறேன், அந்த வியூ மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பழனி மலை இருந்தா தெரியுது பாடுறா, அந்த ஆத்தோட இருக்குவாரு, அதான் பழனி மலை. அந்த தூரத்துல பாருக்கு. டேய் டக்குன்னு எடுத்துட்டு வாங்கடா, கிளம்பும்டா. கரெக்டாக அந்த வியூவில் இருந்து அப்படியே வந்துட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க. அவர் லவர்ஸ் பேரா எழுதி வச்சிருக்காங்க. வா வா, கையை கடிச்சு விடாத, பயமா இருக்குல்ல. இந்தடா இந்தடா கேட்ச்.
ஐயோ என்னடா இவங்க கேட்ச் பிடிக்க மாட்டான், இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. இந்தடா ராக்கி இந்த கேட்ச். கேட்ச் புடுறா போடு. சூப்பர் சூப்பர். நோ 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 தரமாட்டேன், என் ஆள் கொடுத்துச்சு எனக்கு அப்படின்னு சொன்னாதான்டா விடுவீங்க. இதாங்க வந்துட்டு கூக்கோல் என்ட்ரன்ஸு. இதுலேருந்து 5 கிலோமீட்டர் உள்ள போகணுங்க. கூக்கோல் வந்துட்டு நம்ம என்ட்ரு ஆயாச்சு. ஃபுல்லாகவே ஸ்லோப்பாக தாங்க, இதே மாதிரி ரோடு தாங்க வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம். செமையாக இருக்கும் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போக போக தெரியும், காட்டுறேன் பாருங்க. அது வாட்டிக்கு இழுத்துட்டு போங்க. 5 கிலோமீட்டர் வந்துட்டு போகிறதே தெரியாதுங்க, அப்படி இருக்கும். செம்மையாக இருக்குங்க. ஃப்ரெண்டு வந்துட்டு முன்னாடி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். டக்குன்னு போயிடலாங்க 5 கிலோமீட்டர். ஏறுறதா வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம், இறங்குறது வந்துட்டு டக்குன்னு இறங்கிடலாம். செம்மையாக இருக்குங்க ஏரியா. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன ரோடு தாங்க, உண்மை ரோடு மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஊர் வந்து உள்ள அல்டிமேட்டாக இருக்கும். சளி பிடிச்சிக்கிடுச்சுங்க. கூக்கோல வந்துட்டு உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தூத்தூர் ஃபால்ஸ் இருக்கு. தூத்தூர் ஃபால்ஸ்ன்னு. ஏய் வண்டி வருதுடா. உள்ளே போயிட்டு லோக்கல் கைடு இருப்பாங்க, அவங்ககிட்ட தான் வந்துட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம போனால் ஃபாரஸ்ட் அலோடு கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரியான ஸ்லோப்புங்க அது. நானும் கீரை குறைக்காம அப்படியே வந்துட்டு ஏற்றிட்டேன். ரைட் சைடில் பாருங்க எப்படி இருக்குன்னு. லேட் ஆயிடுச்சுன்னா வேற அந்த ஃபால்ஸ் போக முடியாதுன்றாங்க. நேற்றே வந்துட்டு லேட் ஆனதுனால நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போயாவது நம்ம வந்துட்டு கரெக்டாக போயிடணுங்க. நான் போயிட்டு நாங்கள் அங்கே லோக்கல் கைடில் கேட்போம், அங்கே வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் காட்டுற இடத்த மட்டும் பாருங்க. ஃபுல்லாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதாங்க குக்கால். இங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீல்ஸில் நிறையா பிளேஸ் போட்டிருப்பாங்க. அது வந்துட்டு இந்த ஏரியா தான். செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நிறையா ரீல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த தாங்க போட்டிருப்பாங்க. உள்ளே இறங்கி நான் வாட்டுக்கு பைக் வெட்டில் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்துட்டு அடைச்சி வச்சுருக்காங்க, கல்லைக்கெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, வந்து நம்ம வாட்டுக்கு இறக்கி சுற்றி பார்ப்போம் எப்படின்னு. இதாங்க கூக்கால் ஏரி, கூக்கால் லேக் வியூ அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்தீங்களா தெரியும், தாமரை தாமரையாக இருக்கும். இங்கே ஒரு லோக்கல் கைடு கேட்டிருக்கோங்க, அவரை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என்னென்னு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்.